பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் 40 நாட்கள் 40 நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கிற தீர்மானங்களை நீங்கள் உங்களோட டைரியில் எழுதி ஒவ்வொரு நாளும் அதை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் அதை நிறைவேற்ற உங்களுக்கு பலனை கொடுப்பார். கடந்த நாட்களில் நம்ம ஜெபிக்க, உபவாசிக்க, கூடி ஜெபிக்க, கனிகளை வெளிப்படுத்த, மேலானவைகளை நாட, பிறரை காயப்படுத்தாமல் இருக்க, பிறரை ஜட்ஜ் பண்ணாமல் இருக்க, நியாயம் தீர்க்காமல் இருக்க எல்லாம் நம்ம தீர்மானங்களை எடுத்தோம். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நிறைவேற்றும் பொழுது நிச்சயமாக நம்ம ஆண்டவருக்கு ஏற்றவர்களாய் நம்ம மாறுவோம். நாம் பூர்ணராய் ஆகுவது தானே ஆண்டவருடைய சித்தம். அதற்கு நேராய் இந்த நிகழ்ச்சிகளை உங்களை வழி நடத்தும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, இருக்கிற ஆசீர்வாதங்கள்லே ரொம்ப மேலான ஆசீர்வாதம், ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்பது தான். உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிரியமானவர்களே, நம் நன்மை செய்யும் பொழுது, தான தர்மங்களை செய்யும் பொழுது, நற்கிரியைகளை நம்ம செய்யும் பொழுது நமக்கு 3 ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அதை குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவது மத்தேயு 5:16 நான் வாசிக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. பிரியமானவர்களே, நாம் நற்கிரியை செய்யும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மக்கள், ஜனங்கள் கனம் பண்ணுவார்கள், அவரை மகிமைப்படுத்துவார்கள். அது மாத்திரமல்ல, நம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் வெளிச்சமாய் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதன் மூலமாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, உண்மையான தேவனை பற்றி, ஜீவனுள்ள தேவனை பற்றி, நம்மை காண்கின்ற தேவனை பற்றி பிறருக்கு நம்ம சாட்சி கூற முடியுமே. இன்றைக்கு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, உம்மை பிரதிபலிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உமக்கு நேராய் மக்களை நடத்த, நற்கிரிகளை செய்ய, தான தர்மங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. அடுத்ததாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம தொர்க்காள் என்னும் சீஷியை குறித்து நம்ம பார்க்கிறோம். தொர்க்காள் என்ற தபித்தாள் அநேக நற்கிரிகளையும் தான தர்மங்களையும் செய்து வந்தாங்க என்று வாசிக்கிறோம். அவங்க நோய்வாய்ப்பட்டு இறக்கும் பொழுது அங்கே பேதுருவை அழைத்து கொண்டு வரும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, தொர்க்காள் இதை செய்தாங்க, எங்களுக்கு இதை செய்தாங்க, இதை செய்ததை பாருங்க, இவங்க எவ்வளோ உதவி செய்தாங்க என்றெல்லாம் அவங்க சொன்னதை நம்ம பார்க்குறோம். உண்மையாகவே தொர்க்காள் அவர்கள் நிறையா தான தர்மங்கள் செய்ததுனால தான் மக்கள் அவங்களை காப்பாற்ற, அவங்களை உயிரோடு எழுப்பிடணும், எப்படியாவது ஒரு அற்புதம் நடந்துடணும்னு சொல்லி அவர்களுக்காக பிரயாசப்பட்டதை நம்ம பார்க்குறோம். உண்மையாகவே நீங்கள் தான தர்மம் செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்யும் பொழுது, மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை காப்பாற்ற, உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு உண்டான காரியங்களில், உங்களுக்கு உண்டான உபத்திரவத்தில் உதவ மக்களும் முற்படுவாங்க என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது ரோமர் 2:7 நான் வாசிக்கிறேன். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பிரியமானவர்களே, நம்ம சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யும் பொழுது ஒரு பெரிய மகத்தான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமானால் அது நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை ஆண்டவர் நம்மளுக்கு வாக்களிக்கிறார். நம்ம சோர்ந்து போகாமல் நம்முடைய பாடுகளில், நம்முடைய துன்பங்கள் மத்தியில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! பிரியமானவர்களே, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வாசிக்கிறோம். இந்த சிறியவர்களாகிய இவர்களுக்கு உதவி செய்வது ஆண்டவருக்கே செய்ததற்கு சமம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற காரியங்களை, ஒருவேளை உங்களிடத்தில் அநேக துணிமணிகள் இருக்கலாம், உங்களிடத்தில் இருக்கிறவற்றை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்க. உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை தான தர்மங்களுக்கு
நற்கிரியை செய்ய, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய ஒதுக்கி வைங்க. நிச்சயமாக அதை ஆண்டவர் கனப்படுத்துவார். பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களை குறித்து ஆச்சரியப்படுவார், பிரியப்படுவார். இந்த தீர்மானத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட வசனத்தின்படி மற்றவர்களுக்கு, பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் தான தர்மம் செய்கிறவர்களாய், பிறருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே நற்கிரிகளை செய்கிறவர்களாய் இருக்க எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அர்ப்பணித்து ஜெபித்த ஒவ்வொருத்தரையும் நீர் பார்க்கிறீர். அப்பா, அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க அவங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த தீர்மானத்தை எடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமான வாய்க்கால்களாக நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நற்கிரியை செய்கிறதுனால உங்களை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை பிரதிபலிக்க, உம்மிடத்தில் ஜனங்களை நடத்த எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.